ப்ளீஸ் இந்த வீடியோ டக்குனு மேலே தெரியாதீங்க. நீங்கள் பார்க்குறது வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பப்ளிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறது கண்டிப்பாக எனக்கு லைஃப் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். வீல் சேர்லேயே இருக்கிற எனக்கு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய்ங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 10 கத்திரிக்காய் நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துருக்கு. அது நல்லா வதங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்ருங்க மசாலாவை. இப்போ நம்ம வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதனுடைய வடிகட்டி அது தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்பிளை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு தகர சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும்.